காளி சேவா. ஒருவர் 40 அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்கள் கடினமாக உழைத்த பிறகு சேவையை நிலைநாட்டுகிறார். இவ்வாறு சேவை செய்யும்போது ஒருவர் தெய்வத்தின் கடுமையான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. சேவை நிலைநாட்டப்பட்ட பிறகு தெய்வம் அந்த நபருக்கு தரிசனமளிக்கிறது. ஒருவரின் விருப்பங்களை நிறைவேற்றவும், எதிரிகளின் செயல்களை எதிர்க்கவும், துன்பங்களிலிருந்து மீளவும் தெய்வம் முன்னின்று உதவுகிறது. ஒரு விதத்தில் இது தெய்வத்தை அடக்குவதாகும். இருப்பினும் காளி சேவா அப்படிப்பட்டதல்ல. இந்த வார்த்தையின் பொருள் தெய்வத்துடன் இருப்பது என்பதாகும். இது தெய்வத்தின் மீதான வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் அன்பு. சில நேரங்களில் இது பிறவிகளுக்கு இடையிலான அன்பாகவும் இருக்கிறது. இங்கும் கடுமையான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ஆனால் இங்கே தெய்வத்திற்கும் பக்தனுக்கும் இடையே எப்போதும் ஒரு பிணைப்பு இருக்கிறது. ஏதேனும் ஒன்றை சாதிக்கும் பணி தெய்வத்திடம் ஒப்படைக்கப்படுவதில்லை. ஆனால் தகுதியான அனைத்தையும் தேவி வழங்குவாள். அவள் அவனை ஆபத்திலிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் காப்பாற்றுவாள். தேவியின் அடிமை என்பதை தேவி எப்போதும் நினைவில் வைத்திருப்பாள். அந்த அடியான் விரும்புவது முக்தி. காளி தேவியாகிய அந்த அடியான் முக்தி நிலைகளை அடைகிறான். இங்கே இன்னொரு விஷயம். ஒரு அடியான் இறந்த பிறகு அவன் ஒரு ஆவியாகவே இருக்கிறான். அடியானின் தெய்வத்துடனான ஒரு பிணைப்புடன். ஜோதிடர்களால் இதை அறிய முடியும். ஆனால் அடியான் இறந்தால் அவன் வணங்கப்பட்ட தெய்வத்திடம் அடைக்கலம் புகுகிறான். அவன் ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தின் மூலம் முக்தியை அடைகிறான். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.